ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இங்கிலீஷ் பேசுகிறப்போ நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே வித்தியாசமான ஒரு யூனிக்கான வீடியோ. இது வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லையும் பார்க்காத ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆடியோ செஷன் தான் ஆடியோ 4. இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன விஷயம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை நம்ம கேட்குறதுக்கு தயங்குறோம், ஒரு விஷயத்தை நம்ம கேட்குறதுக்கு பயப்படுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் இங்கிலீஷ் பேச முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு விஷயத்தை நம்ம தப்பாக தான் பேசுகிறோம் அப்படின்னு தெரிஞ்சும் அதை எப்படி கரெக்ஷன் பண்ணிக்கிறது, அதை எப்படி நம்ம அடுத்த படிநிலையில் நம்ம சரியாக அப்படி பேசுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியறதுக்கு மற்றவங்கள்ட்ட கேட்டால் மட்டும் தான் கிடைக்கும். அண்ட் மோரோவர் நீங்கள் இண்டிவிஜுவலாக சர்ச் பண்ணாலும் அது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கிடைக்கும். பட் டோன்ட் ஹாவ் எனி ஹெசிடேஷன் வைல் யூ ஆர் ஆஸ்கிங் எனி ஹெல்ப். சரிங்களா? உதவி கேட்கும்பொழுது நீங்கள் எந்தவித தயக்கம் பாரபட்சம் பார்க்காம நீங்கள் கேட்கக்கூடிய உதவிகளும் அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சரியான வழியில் தான் நடத்தி செல்லும். சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு பழமையான ஒரு பழமொழி ஒன்று இருக்குது. என்னென்னா, 5 நிமிடம் முட்டாளாக இருந்துவிடு, வாழ்நாள் முழுக்க முட்டாளாக இருப்பதை விட 5 நிமிடம் முட்டாளாக இருந்துவிடு. இதுக்கு என்ன மீனிங்னா, உங்களுக்கு ஒரு டவுட் வருது, ஒரு சந்தேகம் வருது, ஒரு விஷயத்தை நம்ம கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது அதை தயக்கத்தாலையும் பதட்டத்தாலையும் ஒரு பயத்தாலையும் நம்ம கேட்காம விட்டுட்டோம்னா வாழ்நாள் முழுக்க நம்ம முட்டாள் தான். அது 5 நிமிஷத்தில் அந்த டவுட்டை நம்ம கேட்டுட்டோம், அந்த 5 நிமிஷத்தில் அந்த டவுட்டை கிளியர் பண்ணி நம்மளுக்கு அது என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சு கிளியர் பண்ணிக்கிட்டோம்னா அது நம்மளுக்கு ஒரு 5 நிமிஷம் முட்டாளாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம லைஃப் லாங் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த ஒரு மனநிலைக்கு வரும்போது தான் நம்ம பேசக்கூடிய கான்வர்சேஷன் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் நம்ம ப்ராப்பராக ஒரு ஹாப்பியான ஒரு மோடில் நம்ம கான்வர்சேஷன் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக நம்ம கான்வர்சேஷனை நீங்கள் கவனம் செலுத்தும் பொழுது இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அஃப்ரைட் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் இருக்கவே கூடாது அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் 2வது விஷயம், எந்த விஷயத்தை நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா, குழப்பமான மனநிலை. எப்படி நான் அருண் அவாய்ட் பண்ணுறது? நான் ஒரு 5 விஷயம் தான் இந்த ஒரு ஆடியோ பாட்காஸ்ட் 4 டே 4 நான் சொல்லலான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் 2வது விஷயமா நான் சொல்லக்கூடியது இதுதான். அந்த குழப்பமான மனநிலை எங்கேருந்து வருது, ஏன் வருது, அதை எப்படி நம்ம ஸ்கிப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் இந்த ஒரு விஷயத்தில் தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன். ஒரு அப்ஜெக்டிவ், நம்மளுக்குன்னு ஒரு அப்ஜெக்டிவ். இப்போ இன்றைக்கி நம்ம கான்வர்சேஷன் பண்ண போகிறோமா, இல்லை ஒரு ஸ்டேஜில் ப்ரெசென்ட் பண்ண போகிறோமா, ஒரு குரூப் டிஸ்கஷன் பண்ண போகிறோமா, இந்த விஷயத்தில் நீங்கள் தெளிவாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் நீங்கள் தெளிவாக இருந்தால் மட்டும்தான், உங்களோட அப்ஜெக்டிவ் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் குழப்பமான மனநிலையை என்ன பேச போகிறோம், எங்கே பேச போகிறோம், எதை நம்ம கன்வே பண்ண போகிறோம், இந்த எந்த விஷயமும் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணாது. அவாய்ட் கன்ஃபியூஷன். எப்படி கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ண முடியும்? அப்ஜெக்டிவ். உங்களுக்கு தெளிவான ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்ஜெக்டிவ் ஓகே அருண், இன்றைக்கி நான் ஸ்டேஜ் ப்ரெசன்டேஷன் பண்ணணும், என்னோட அப்ஜெக்டிவ் என்ன, நான் எப்படி அப்ஜெக்டிவ் செட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி ஸ்டேஜ் ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும், அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் உங்களுக்கு நம்ம வீடியோவிலே கொடுத்துருக்கேன். அண்ட் இப்போ நான் அதுக்கு ஒரு சுருக்கமான ஒரு விஷயம் சொல்லிடுறேனே. இன்றைக்கி ஸ்டேஜ் ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறோம், ஸ்டேஜில் ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல போகிறோன்னா, கிட்டத்தட்ட ஒரு அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், ஒரு பழமை வாய்ந்த ஒரு அரசியல்வாதி, அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, தன்னுடைய மேடை பேச்சுக்கு முன்னாடி நான் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு வார்த்தையை கிட்டத்தட்ட மோர் தென் ஒரு 100 வாட்டிக்கு மேலே அந்த ஒரு மேடை பேச்சுக்கு முன்னாடி பயிற்சி பண்ணிட்டு தான் போய் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு மேடை பேச்சுக்கு அவ்வளோ எஃபெக்டிவ் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ ஒரு மேடை பேச்சு நீங்கள் போய் பேசுகிறீங்க அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு எப்போவாவது ஒரு டைமில் கிடைக்குது அப்படின்னா அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட பழக்கம், உங்களோட ப்ராக்டிஸ், பிஃபோராக நீங்கள் இருக்கக்கூடிய ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் மேடை பேச்சு சரியாக பண்ண முடியும். ஸோ உங்கள் அப்ஜெக்டிவாக தெளிவாக, ஓகே இந்த டாபிக் நம்ம பேச போகிறோம், இத்தனை நிமிஷம் பேச போகிறோம், இதுதான் என்னோட டார்கெட் ஆடியன்ஸ், இந்த ஆடியன்ஸ்க்கு நான் என்ன கன்க்ளூஷன் கொடுக்க போகிறேன், இது வரைக்கும் நீங்கள் தெளிவாக கிளியராக உங்களோட மனசில் நிறுத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மேடையில் போகும்பொழுதும் சரி, ஒரு குரூப் டிஸ்கஷன் பண்ணும்போதும் சரி, 1-to-1 கான்வர்சேஷன் பண்ணும்போது எந்த இடத்துலையும் உங்களுக்கு தடங்கள், தயக்கம் எதுவுமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் தெளிவாக உங்கள்கிட்ட சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ அப்ஜெக்டிவ், இப்போது அருண் நான் குரூப் டிஸ்கஷன் பண்ணணும், குரூப் டிஸ்கஷன் அந்த பொறுத்த வரைக்கும் ஒரு குரூப்பாக கலந்துரையாடல் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய டாபிக்ஸ், என்ன டாபிக்ஸ் நம்ம கன்வே பண்ணுறோம், மற்றவங்களை எந்த அளவுக்கு நம்ம கன்வின்ஸ் பண்ணுறோம், நம்ம அதில் பாசிட்டிவாக என்ன சொல்கிறோம், நெகட்டிவாக என்ன சொல்கிறோம், அதை எத்தனை பேர் ஏற்றுப்பாங்க, யாரெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க, இதை பற்றின தெளிவான ஒரு ஓவரால் பிரிண்ட் இருந்தால் போதும். அந்த ப்ளூ பிரிண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த ப்ளூ பிரிண்ட் இருந்தாலே போதும். இது ஏன் நான் அருண் பிஃபோராக நான் ஏன் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நான் ஒரு மேடை பேச்சில் போய் பேசணும், ஒரு குரூப் டிஸ்கஷனில் போய் பேசணும், ஆன் த ஸ்பாட்டில் ஆன் த டைமில் என்னால் அடிக்க முடியாதா, பேச முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம எக்ஸ்பர்ட் கிடையாது, நம்ம இப்போ பிகினர்ஸ் இல்லையா, ஆரம்பத்தில் இருக்கிறோம். ஒவ்வொருத்தவங்களையும் பார்த்து
அவங்க எப்படி பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்லாங்கை நம்மளோட வாய்ஸை நம்ம கன்வே பண்ணுறோம் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நம்ம கண்டிப்பாக ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட அடுத்த படிநிலைக்கு போக முடியும், அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போக முடியும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த ஒரு ஆடியோ பாட்காஸ்ட்டில் ரொம்ப தெளிவாக கிளியராக சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நம்ம கன்ஃபியூஷன்ஸ் அவாய்ட் பண்ணோன்னா நம்ம அப்ஜெக்டிவ் கரெக்டாக இருக்கணும். அந்த அப்ஜெக்டிவில் நம்ம என்னென்ன விஷயத்தெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதை நம்ம கரெக்டாக கோ த்ரூ பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும், கண்டிப்பாக முயற்சி பண்ணணும். ஓகே, அடுத்ததாக நம்ம ட்ரை டு அவாய்ட் ஹியரிங். ட்ரை டு அவாய்ட். மூணாவதாக தேர்ட் விஷயம் என்னென்னா, ஒரு விஷயத்தை கேட்குறத குறைச்சிக்கணும். கேட்கவே கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன். என்ன ஒன்று கேட்கவே கூடாது, இப்போ நான் இதை வந்து கேட்டுட்ருக்கேனே, இப்போ நீ சொல்கிறத கேட்க வேணாம்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்பீங்க இல்லையா. நான் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்கக்கூடாது, மாறாக அதுக்கு அதுக்கு அப்படியே வந்து ரிஃப்ளெக்ஷனாக என்னென்னா நீங்கள் லிசன் பண்ணணும். யூ ஹாவ் டு லிசன். நான் போன பாட்காஸ்ட்டில் சொல்லியிருப்பேன், ஒரு குழந்தை மாதிரி, ஒரு சின்ன ஒரு குழந்தை மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் முழுசாக அதை வந்து கற்றுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு முயற்சி பண்ண முடியுமோ. அதாவது ஒரு குழந்தைன்னா ஒரு விஷயத்தை நம்ம ஏதோ நம்ம மனசில் படும், குழந்தை அது பாட்டுக்கு அது விவரம் தெரியாமல் ஏதோ ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கு. பட் குழந்தை மட்டும்தான் ஒரு விஷயத்தை ஃபுல்லாக உள்வாங்கும். அதாவது சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கக்கூடிய குழந்தை. ஒரு குழந்தைக்கு வந்து விவரம் தெரிகிற ஏஜ் எப்போன்னு சொல்லுவீங்க, ஒரு 6 வயசு 7 வயசுன்னு சொல்லுவாமா. ஸோ அந்த ஏஜுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் ஒரு விஷயத்தை முழுசாக உள்வாங்கும், முழுசாக அப்சர்வ் பண்ணும், அதை ஃபுல்லாக இன்டேக் பண்ணிக்கும். அது உள்வாங்கினதுக்கு அப்புறம் தான் அதோட கான்ஷியஸ் மைண்டுக்கே வரும். அந்த கான்ஷியஸ் மைண்டுக்கு வரும்போது அதோட கேரக்டர் எதை பொறுத்து ஃபார்ம் ஆகுது, எதை பொறுத்து உருவாகுது அப்படின்னா, அந்த 7 வயசுக்குள்ளே எந்தெந்த விஷயத்தெலாம் அது உள்வாங்கினுச்சோ, என்னென்ன விஷயத்தெலாம் அது அப்சர்வ் பண்ணிச்சோ, அதுதான் அந்த குழந்தையோட லைஃப் லாங் கேரக்டர். லைஃப் லாங் அவங்களோட ஆட்டிடியூட் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, அந்த வயசில் அந்த ஏஜ், அந்த 7 வயசுக்கு முன்னாடி அந்த விவரம் தெரியாத வயசுன்னு சொல்லுவாங்களா குழந்தைக்கு, அப்போது அந்த குழந்தையோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆக்டிவேஷனில் இருக்கும். அந்த ஆக்டிவேஷனில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் எல்லா விஷயத்தையும் பார்த்து கிரகிச்சு உள்வாங்கிக்கும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஃபுல்லாக ஒரு விஷயத்தை நம்ம முழுசாக உள்வாங்கணும். ஒரு குழந்தை போல் நம்ம எல்லாத்தையும் உள்வாங்கணும். அதுதான் நம்மளோட லைஃப்பில் ஒரு ரிஃப்ளெக்ஷனாக இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ப்ராப்பராக அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் ப்ராப்பராக பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஸ்டெப்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக ஓகே 3 விஷயம் நான் உங்களுக்கு கன்வே பண்ணிட்டேன். அடுத்த விஷயம் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயம் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்லிவிட்டு நான் அதை சொல்கிறேன். எதுக்காகனா, இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அண்ட் இந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணல அப்படின்னா, நம்மளுக்கு நல்ல கிராமர் தெரிஞ்சிருந்தாலும், பர்ஃபெக்டாக இங்கிலீஷ் நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறது இருந்தாலும், ஸ்பெசிஃபிக்காக பேசுகிறோம், போல்டாக பேசுகிறோம், அண்ட் மோரோவர் இதுக்கு முன்னாடி சொன்ன இந்த 2 விஷயத்தையும் நம்ம தெளிவாக அப்ஜெக்டிவ் வச்சு பேசுகிறோம், எல்லா விஷயங்களும் நம்ம ஃபாலோ பண்ணால் கூட ஒருத்தவங்களோட உதவியை நாடுறதுக்கு நம்ம அவங்கள்ட்ட கேட்குறதுக்கு பயம் இல்லாமல் நம்ம கேட்குறோம். இது எல்லாமே நம்மள்கிட்ட இருக்குது. பட் இந்த ஒரு விஷயம் இது எல்லாத்துக்கும் மேலேன்னு சொல்லுவேன். அண்ட் இந்த விஷயம் இருக்கிறதுனால தான் நீங்கள் நினச்ச ஒர்க்கை மற்றவங்கள்ட்ட ஈஸியாக அந்த ஒர்க்கை வாங்கிட முடியும். அண்ட் 2வது விஷயம், உங்களை பற்றின உங்கள் மேலே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம், நல்ல ஒரு ஓகே இந்த பர்சன்ட்டு இந்த ஒரு வார்த்தைகள்லாம் ஓகே ஒரு பெஞ்ச் மார்க்காக இருக்கும், ஒரு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிரியேச்சர், ஒரு புதுசான ஒரு பாவனை உங்களுக்கு க்ரியேட் ஆகும். உங்களை பற்றின ஒரு பாவனை ஒரு க்ரியேட் ஆகும்னு சொல்லுவேன். அது என்ன அருண் இவ்வளோ நேரம் பில்டப் கொடுத்துட்ருக்குறேன், அது என்னன்னு சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஸோ நான் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோடய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நான் உணர்ந்த ஒரு விஷயம். அதாவது நீங்கள் எந்த டைம்லேயுமே எதுக்காகவும் ஆர்கியூமெண்ட் அக்ரெசிவாக பேசுகிற விஷயம் இருக்கவே கூடாது. ஏன் அக்ரெசிவாக இருக்கக்கூடாது? நான் சொல்கிற விஷயத்த நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறதுக்கு நான் ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்ஸ் யூ ஆர் என்டரிங் டு த ஆர்கியூமெண்ட், டெஃபினட்டாக உங்களுக்கான மதிப்பு மரியாதை, நீங்கள் பர்ஃபெக்ஷனாக இருந்தால் கூட, சரியாக நீ பேசுகிறதா இருந்தால் கூட, அது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயத்தில் கொண்டு போய் விடும். ஏன்னா அதில் உங்களோட கேரக்டரும் இன்வால்வ் ஆகும், உங்களோட பேசிக் கேரக்டரும் இன்வால்வ் ஆகும். சரிங்களா? அதனால தான் இதை நான் 3வது விஷயமாக சொல்கிறேன். அண்ட் இதுக்கு நான் கொஞ்சம் டைமிங் எடுத்து நான் உங்களுக்கு சரியாக புரிய வச்சிட்டேன்னா, இதை நீங்கள் ஃபஸ்ட்டு
ப்ளேஸ் பண்ணுவீங்க. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தயங்குறீங்க, பதட்டப்படுறீங்க, ஒரு விஷயத்தில் வந்து கன்ஃபியூஷன் ஆகிறீங்க, இதெல்லாம் நம்ம தெளிவுபடுத்திடலாம், கிளியர் பண்ணிடலாம். பட் நம்ம ஒரு 4-5 பேர்கிட்ட நம்ம பேசும்போது ஒரு கேரக்டர் வைஸ் நம்ம வந்து கொஞ்சம் டவுன் ஆகிறோம். ஓகே இவர்கிட்ட ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கும், ஒரு அக்ரெசிவாக இருக்கும், தன்னோட பாயிண்ட்ஸ் தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி பேசுவார். ஸோ இவர்கிட்ட நம்ம வந்து கொடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய மனநிலையும் இருப்பாங்க. சில பேர் இவர் சொல்கிற நம்ம கேட்கணுமா அப்படிங்கிற ஒரு மனநிலையும் இருப்பாங்க. பட் எல்லாருமே இப்போது நான் மைண்ட் செட் ஒரு 3 செட் ஆஃப் மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஓகே இவர் அக்ரெசிவாக பேசுகிறா நம்ம ஏற்றுக்கலாம் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ். ரெண்டாவது இவர்கிட்ட ஆர்கியூமெண்ட்ஸ் இருந்தாலும் நம்ம அவர்கிட்ட போட்டி போட்டு பேச முடியும், ஒரு டிபேட் மாதிரி நம்மளால் பேச முடியும், நம்ம பாயிண்ட் அதாவது உங்களோட மைண்ட் செட் இருக்கிற மாதிரியே இன்னொரு ஆளோட மைண்ட் செட்டும் இருக்கும், அது உங்களோட ஆப்போனண்ட்லேயும் இருக்கும். நானும் ஆர்கியூமெண்ட் பண்ணுவேன், நானும் என்னாலையும் பேச முடியும் அப்படிங்கிற சரிசமமாக நினைக்கக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ். அண்ட் தேர்ட் ஒன் ஃபஸ்ட்டு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ரெண்டாவது ஆர்கியூ பண்ணுறாங்க, அண்ட் மூணாவது நீங்கள் உங்களோட விஷயத்தை அக்செப்ட் பண்ணவும் மாட்டாங்க அண்ட் ஆர்கியூ பண்ணவும் மாட்டாங்க. தே வில் நாட் அக்செப்ட் எனி திங். அதாவது உங்களோட விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸாக இருந்தாலும் ஆர்கியூ பண்ணுறவங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புளாக இருப்பாங்க. நீங்கள் சொல்கிற விஷயத்த இவரா ஆர்கியூ பண்ணுறவரா, ஓகே ஆர்கியூமெண்ட்டில் ஐ டோன்ட் வாண்ட் டு இன்வால்வ் இன் எனி ஆர்கியூமெண்ட், ஐ டோன்ட் வாண்ட் டு அப்சர்வ் யுவர் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸும் இருப்பாங்க. இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக உங்களோட லைஃப்பில் உணர முடியும். ஸோ இந்த டைமில் நீங்கள் எதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்க? இந்த 3 ஆடியன்ஸும் நீங்கள் கவர் பண்ணணும் இல்லையா, 3 பேரையுமே கவர் பண்ணணும். அப்போது உங்கள்கிட்ட ஒரு அக்ரெசிவ் ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா 3 பேரையும் கவர் பண்ண முடியுமா? அப்போ என்ன தான் அருண் பண்ணுறது, ஆர்கியூமெண்ட் பண்ணவும் கூடாதுன்னு சொல்கிறேன் அண்டு நான் அக்ரெசிவாக பேசக்கூடாதுன்னு சொல்கிறேன். அப்போ நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ், நான் நினைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ், நான் ப்ராக்டிக்கலாக உணர்ந்த விஷயத்தை நான் எப்படி இந்த 3 ஆடியன்ஸும் கவர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்காக என்னுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேனே. ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நான் ஷிப்பில் ஒர்க் பண்ணும்பொழுது என்னுடைய சீனியர் அவர் பேசக்கூடிய விதம், அவர் டெலிவர் பண்ணக்கூடிய விதம், அதாவது அவர் 10 வருஷம் அனுபவசாலியாக இருந்தாலும் 10 வருடம் அவர் அனுபவசாலியாக இருந்தால் கூட அவர் வேலை வாங்குகிற விதம் ரொம்ப 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 பொலைட்டாக இருக்கும். அருண், could you please do this work for me? Could you please complete my project as soon as possible? Arun, could you finish your work done or not? இந்த could you please kindly இது மாதிரியான வார்த்தைகள் எதை டினோட் பண்ணுதுன்னா, not denotes your English, it denotes your character. உங்களுடைய பேசிக் கேரக்டர் எங்கேருந்து வருது? நான் சொன்னேன்ல, இந்த 3 செட் ஆஃப் பீப்புள்ஸ், 3 அப்சர்வேஷன் ஆஃப் பீப்புள்ஸ், இந்த 3 அப்சர்வேஷன் ஆஃப் பீப்புள்ஸையும் நீங்கள் ஒரு கோட்டில் நிற்க வைக்க முடியும். உங்கள்கிட்ட அந்த பொலைட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா, பணிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா 100% நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்க முடியும். அந்த ஒரு விஷயம் எல்லோராலையும் ஏற்றுக்கொள்ளப்படும். இது வந்து 99.9% வரைக்கும் நான் கொடுப்பேன். 0.1% மட்டும் ப்ளஸ் ஆர் மைனஸ், அது மட்டும் நீங்கள் எடுத்துக்கங்க. பட் 99.9% என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்லணும்னா, இத்தனை பேரையும் நீங்கள் பொலைட்னஸ், பணிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு எல்லாரையும் அட் அ டைமில் எல்லாரையும் ஒரு கோட்டில் நிற்க வைக்க முடியும். நீங்கள் சொல்லக்கூடிய பாயிண்ட், நீங்கள் சொல்லக்கூடிய மொழி, ஆங்கிலம், தமிழ், தெலுங்கு, இந்த விஷயம் இல்லை, உங்களோட கேரக்டர் இன்வால்வ் ஆகி ஒரு மொழியில் ஜாயிண்ட் ஆகும் பொழுது மட்டும்தான் அந்த மொழிக்கே ஒரு உயிர் கொடுத்த மாதிரி. அந்த மொழி அப்படி தாங்க இருக்கும். லாங்குவேஜ் அப்படிங்கிறது எப்பொழுதும் இருக்கிறது தான், பாரம்பரியமாக இருக்குது. நம்மளோட தாய்மொழியாக இருக்கட்டும், நம்ம பேசக்கூடிய இங்கிலீஷ் மொழியாக இருக்கட்டும், நம்ம பொழப்புக்காக வேறு ஏதாவது ஹிந்தியோ வேறு ஏதோ ஒரு லாங்குவேஜ் நம்ம கற்றுக்கிட்டு இருப்போம் இல்லையா. ஸோ ஏன்னா நம்ம அந்த எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், ஈவன் நம்ம இங்கிலீஷ் கூட கற்றுக்கிறது முக்கியமாக வந்து நம்மளோட எக்கனாமிக் லெவல் ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் பண்ணணும், ப்ரமோஷன் கிடைக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், இன்டர்வியூவில் கூட இங்கிலீஷ் தான் கேட்கலாம். இந்த எல்லா விஷயத்துலையும் அந்த மொழிக்கு நம்ம எங்கே உயிர் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பேசிக் கேரக்டர் யூஸ் பண்ணி பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான். ஒரு பொலைட்டான ஒரு கேள்விக்கும் ஒரு பொலைட்டான ஒரு பதிலுக்கும் 1000 சென்டென்ஸ் நீங்கள் பேசக்கூடிய, கிராமட்டிக்கலாக பேசக்கூடிய சென்டென்ஸ், கிராமட்டிக்கலாக நீங்கள் சொல்லக்கூடிய பர்ஃபெக்ஷனாக பேசக்கூடிய சென்டென்ஸுக்கு சமம் நான் சொல்லுவேன். ஒரு பொலைட்டாக பேசக்கூடிய வார்த்தைக்கும் 1000 கிராமட்டிக்கல் வேர்ட்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டு பேசுகிறதுக்கும் சமம் நான் சொல்லுவேன் என்னுடைய அனுபவத்தில். ஸோ இது என்னுடைய பர்சனல் அனுபவம் தான். என்ன ஒன்று இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்காதீங்க, இது முழுக்க ஒரு உண்மையான ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பொலைட்டாக பேசும்பொழுது கண்டிப்பாக மேக்ஸிமம் பீப்புள்ஸை நீங்கள் கண்டிப்பாக கவர் பண்ண முடியும். எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மொழியாக தான், அதாவது நீங்கள் பேசக்கூடிய அந்த ஸ்லாங், பேசக்கூடிய வேர்ட்ஸ், யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள், இது எல்லாமே உங்களுடைய பேசிக் கேரக்டர் ஐடென்டிஃபை பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம்
இந்த மூணாவது விஷயத்தை மட்டும் ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ப்ராப்பராக எடுத்துப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் இந்த ஒரு 3 விஷயத்தையும் கன்வே பண்ணி நீங்கள் பேசக்கூடிய ஆங்கிலம் ரொம்பவே ஒரு நல்ல மதிப்புமிக்க ஒரு ஆங்கிலமாக இருக்கும். அண்ட் எல்லோராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆங்கிலமாகவும் இருக்கும். ஃபைனலாக நான் உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு போனஸ் டிப்பாக நான் ஒன்று சொல்லி இந்த ஒரு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த ஒரு ஆடியோ பாட்காஸ்ட் ஒரு 20 minutes தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கிறிஸ்பி, அதாவது என்ன விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டனோ அந்த விஷயத்தை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு சொல்லி முடிச்சிடணும். அண்ட் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்துலையும் இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் ஒரு 20 minutesக்குள்ளேயே கவர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஃபைனலாக நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பெஸ்ட் டிப் என்னென்னா, நீங்கள் மொழி கற்றுக்கிட்டீங்க, இங்கிலீஷ் ஓரளவுக்கு என்னால் பேச முடியுது, ஸ்பெசிஃபிக்காக பேச முடியுது, ஒரு கேள்வி பதில் ஒரு கான்வர்சேஷன் பண்ணுற அளவுக்கு எனக்கு நாலேஜ் இருக்குது அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வர வரைக்கும், அப்படிங்கிற லெவல் வர வரைக்கும் உங்களோட கற்றல் லேர்னிங், அதுக்கப்புறமாவும் லேர்னிங் இருக்கணும். பட் அதுக்கப்புறம் லேர்னிங் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிற ஒரு டைம், அதுக்கப்புறம் லேர்ன் பண்ணிக்கிறது, லேர்ன் பண்ண அப்படி இருக்கலாம். பட் இப்போ நீங்கள் பிகினராக இருக்கும்போது கண்டினியூஸ் லேர்னிங் இருக்கணும், எவ்ரிடே லேர்னிங் இருக்கணும். எவ்ரிடே நீங்கள் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிக்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கும். அந்த எல்லாத்தையும் நீங்கள் கவர் பண்ணணும். சரிங்களா, அந்த லேர்னிங்கில் என்னென்ன இருக்கும் வரும், நான் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கிலீஷ் வார்த்தைகளை ரீட் பண்ண கற்றுக்கணும். அதுக்காக தான் நான் 1 hour உங்களுக்கு ஒரு கான்வர்சேஷன் எப்படி ரீட் பண்ணுறது அப்படிங்கிறது ரீடிங் ஸ்கில்லை நான் உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருப்பேன் இல்லையா. எப்படி ரீட் பண்ணணும், எப்படி அதை வந்து சென்டென்ஸை நீங்கள் ரீட் பண்ணுங்கள், அதுக்கான மீனிங்கை புரிஞ்சுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 1 hour உங்கள் கூடயே கன்வே பண்ணி இருந்திருப்பேன். ஸோ அது ரீட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் எழுத்து மூலியமாக அதை எழுத கற்றுக்கணும். ஒன்று படிக்கணும், அதுக்கப்புறம் எழுதணும், அதுக்கப்புறம் உங்களோட வே ஆஃப் கம்யூனிகேஷன். ஓகே வரும், நான் கேட்டால் மட்டும் போதுமா, அந்த கேட்டல் அப்படின்னு சொல்லுவீங்களே, நான் கேட்கக்கூடாதா, நான் ஒரு விஷயத்தில் சொல்லியிருப்பேன் அந்த ஒரு வீடியோவில், எங்கேயுமே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த கேட்டலுக்கு பதிலாக ரிஃப்ளெக்ஷன் இருக்கிறது கவனிக்கணும், லிசனிங். ஒரு விஷயத்தை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும், கற்றுக்கணும் அப்படின்னா அதை நீங்கள் முழுமையாக கவனித்தால் மட்டும்தான் அதை நீங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நீங்கள் இந்த ஆடியோவை ஜஸ்ட் நீங்கள் கேட்டுட்டு தான் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆடியோ நோ யூஸ். இது வரைக்கும் நீங்கள் கேட்டதுக்கு நோ யூஸ். ஸோ இதுக்கப்புறம் நான் இந்த ஒரு ஆடியோ வந்து லிசன் பண்ண போகிறேன், நான் கவனிக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் கவனித்த ஒரு விஷயம் நீங்கள் உள்வாங்குவீங்க. அந்த உள்வாங்குகிற ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணும். இதுதான் சிம்பிள், ரொம்ப சிம்பிள். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்த ரொம்ப விரும்பி கற்றுக்குறீங்க, நான் அது ரொம்ப லவ் பண்ணி இதை நான் வந்து கற்றுக்குறேன் அப்படிங்கிற பட்சத்தில் எதையுமே நீங்கள் ஈஸியாக உள்வாங்குவீங்க. அதோட ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப குயிக்காக ரொம்ப சீக்கிரமாக தெரியும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஒரு 3 விஷயத்தை மட்டும் நான் தெளிவாக இன்னொரு வாட்டி நான் சொல்லிவிட்டு இந்த ஒரு வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். முதல்ல நீங்கள் செய்யக்கூடிய விஷயம், எந்த காரணத்தை கொண்டும் யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்படாதீங்க, பதட்டப்படாமல் உங்களுக்கு தெரியாத விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. இமீடியட்டாக நீங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய படிநிலை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மாறும், கண்டிப்பாக நம்புங்க. 2வது விஷயம், எந்த காரணத்து கொண்டும் எதுக்காகவும் நீங்கள் கன்ஃபியூஷனே ஆகாதீங்க. கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு அப்ஜெக்டிவ் உங்களுக்குன்னு ஒரு கையில் ஒரு லிஸ்ட் இருக்கணும். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன அப்ஜெக்டிவ், நம்மளோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கிற ஒரு ஃபுல் கான்செப்ட் உங்கள் கையில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேருந்து வெளியில் வர முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 2 விஷயம் நான் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எதுக்காகவும் பயப்படக்கூடாது, 2வது நீங்கள் கன்ஃபியூஷன் ஸ்டேட்டுக்கு வரக்கூடாது, அதுக்கு உங்கள் கையில் அப்ஜெக்டிவ் இருக்கணும். அண்ட் ஃபைனல் விஷயம், எதுக்காகவும் யாருக்காகவும் நீங்கள் ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இறங்காதீங்க. ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிறது உங்கள் லைஃப்லேயே இருக்கக்கூடாது. அது வந்து எல்லோராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம்னு சொல்லுவேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்காக யாருக்கிட்டையும் எதுக்காகவும் ஆர்கியூ பண்ணாதீங்க. ஆர்கியூ பண்ணுறது மூலியமாக எதுவுமே ஓகே, மோரோவர் உங்களுக்கு வந்து அந்த டைமில் அந்த சுச்சுவேஷனை சக்ஸஸ் கிடைக்கலாம். பட் அந்த சுச்சுவேஷனை பொலைட்டாக எடுத்துகிட்டு போய் பணிவாக எடுத்துகிட்டு போய் ஒரு விஷயத்தை கன்வே பண்ணி பாருங்கள், ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும் நடங்க. அன்பால் சாதிக்கக்கூடிய விஷயங்கள் இந்த உலகத்தில் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அன்புக்கு அவ்வளோ பவர் இருக்குது. ஒருத்தவங்களை வந்து அன்போடு பார்க்கக்கூடிய பார்வையும் அன்போடு பேசக்கூடிய பேச்சுக்கும் ரொம்ப மதிப்பு அதிகம்னு சொல்லுவேன். ஸோ அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் இந்த ஆடியோ பாட்காஸ்ட்டில் உங்கள் முன்னாடி இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்ருக்குறேன். ஸோ இந்த ஒரு ஆடியோவை நீங்கள் இது வரைக்கும் கேட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த ஆடியோவோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன். இப்படி ஒரு ஆடியோவை நீங்கள் கேட்குறதோட கவனித்தலோடு இந்த ஒரு ஆடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஒரு ஆடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஆடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். ஒரு பெஸ்ட்டான ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆட்டிடியூடோட நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நல்ல மனநிலையில் இந்த ஒரு ஆடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்க ஃப்ரெண்ட்ஸ். See you guys, take care, signing off.